விசால் நடித்த மகடன் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா, ஒருத்தர் இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம புரட்சி தளபதி விசால் இந்த மகனும் சரியாக ஒரு தலையில் நிற்கலன்னு தான் சொல்லணும். மார்க் ஆண்டனி மாதிரி படம் கொடுப்பாருன்னு பார்த்தா சைவர் ஆண்டனி மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, விசாலுக்கு சின்ன வயசில் ஒரு பெரிய ஆசை இருக்கும், ஒரு பெரிய கப்பலை வாங்கணும்னு. ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு பெரிய கப்பலை வாங்கிடுவார். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தினா வாங்கியிருக்க மாட்டார். சின்ன வயசுல ரவுடிசம் பண்ணி கப்பல்லேருந்து கொண்டு வர சரக்கு எல்லாத்தையுமே கடத்திட்டு போய் கடத்தல் மன்னனா அவதாரம் எடுத்து ஒரு பெரிய டானா இவரை தவிர வேற யாருமே கடத்த முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரிய டானா மாறிடுவார். இந்த மாதிரி தான் அவர் வளர்ச்சி கஷ்டப்பட்டு அந்த கப்பல் வாங்கியிருப்பாரு. இவ்வளோ பெரிய கப்பல் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் ஒன்று இருக்கும். அது என்ன பிளாஷ்பேக், வழக்கம் போல எல்லா படத்துலயும் ஒரு வில்ல இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு வில்ல இருக்கு. வில்லனோட தம்பியை அடிச்சிருதாப்ல. வில்ல என்ன பண்ணிருந்தாம்னா, தம்பி அடிச்சதுக்காண்டி பெரிய கப்பல்ல வர கண்டெய்னர்ல உள்ள எல்லா பொருளையுமே நீ ஆட்டையை போட்டுக்கொண்டிருந்தா. நம்ம ஹீரோவும் கவர்மெண்ட் வேலை கிடைச்ச மாதிரி வரப்போற எல்லா கப்பல்லையும் எல்லா சரக்கையும் ஆட்டையை போட்டுட்டு இருக்காரு. இப்படி அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. திடீர்னு ஹீரோயின் வந்து ஒரு பொம்பளை ரவுடி மார்க்கெட்ல மீன் விற்காங்க. அவங்க மேல நம்ம விசாலுக்கு லவ் வந்து வழக்கம் போல பின்னாடி சுத்தி லவ் பண்றாப்ல. இளையராஜா பாட்டை போட்டுனா லவ் பண்றாங்க. லவ் மட்டும் இளையராஜா பார்த்தாருன்னா உடனே இந்த படத்தை காப்பிரைட் கொடுத்துருவாரு. அப்படி இப்படின்னு சொல்லி லவ் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம விசால் என்ன பண்றாருன்னா, அவர் பொண்டாட்டிக்காண்டி ஒரு மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுக்காரு. அதுக்குள்ள அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது. வழக்கம் போல எல்லா படத்துலயும் மாதிரி நம்ம ஹீரோனோட மார்க்கெட்டு கீழே ஒரு சுரங்கப்பாதை இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல வில்லனுக்கும் ஹீரோக்கும் சண்டையில ஹீரோன் இறந்துருந்தாங்க. சும்மா நார்மலா சாவாம ஆடியன்ஸை கடுப்பேத்திட்டு வெறுப்பேத்திட்டு செத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வில்லனை கொண்டுறாங்க. ஹீரோன் இறந்த கோவத்துல அவங்க பையன் என்ன பண்ணிருக்காங்க, அம்மாவை நீ காப்பாத்த வரல அப்படி நம்ம ஹீரோ மேல கோவப்படாம ஹீரோ விசால் என்ன பண்றாரு, இவன் நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க அம்மாவை கொண்ட மாதிரி இவனே கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு தனியா யாருக்கும் தெரியாம சென்னையில தள்ளி இருந்து பாதுகாப்பா வளர்க்காரு. அவர் தான் அவர் பையனை பாத்துக்கிட்டாருன்னு அவர் பையனுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அந்த பையன் விசால் பெரியவனா மாறிடுது. அதுக்கப்புறமா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கும். விசால் தள்ளி இருந்து பையனோட சந்தோஷத்தை பார்த்துட்டு இருக்காரு. பையன் விசாலுக்கு பல நாள் கனவு சொந்தமா ஒரு கார் வாங்கணும்னு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி வாங்க முடியலாலும் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு புது கார் வாங்கியிருந்தாரு. யாரோட கார்னா அப்பா விசால் இருக்காரு, அவரோட எதிரியோட கார். அந்த எதிரிக்கு பல எதிரிகள் இருக்காங்க. இவர் அந்த கார் வச்சிருக்கனால பல பிரச்சனைகள் வருது. ஒரு இடத்துல அந்த எதிரிக்கு தெரிஞ்சிருது. அந்த எதிரி என்ன பண்றதாம்னா, அப்பா விசால கொல்ல முடியல, சரி ஓகே பையன் விசால கொல்லலாம் அப்படின்னு கொல்ல. அதனால பையன் விசால கொல்ல முடியல, அவனோட ஒய்ஃபையும் பொண்ணையும் தான் கொல்ல முடியும். பையன் விசால் அவங்க அப்பா மேல ரொம்பவே கோவப்படுதான். அந்த ஆள தான் என்னோட பொண்டாட்டியும் பொண்ணையும் இழந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதான் அந்த படம். இன்னும் நிறைய கிரஞ்சான சீனா நடக்கும். நான் சொல்லும்போது உங்களுக்கு கேட்க நல்லா இருந்தாலும் இது படமா பார்க்கும்போது நல்லா இருக்காது. இந்த படத்துக்கு மைனஸ் யாருன்னா நம்ம விசால். இந்த படத்துல அவர் கெட்டப் ஆக்டிங் எதுவுமே நல்லா இருந்திருக்காது. ஆனா அவர் அழுற மாதிரி இருக்கிற சீன் மட்டும் தான் சூப்பரா இருக்கும். இந்த படத்துக்கு யார் மியூசிக் போட்டிருக்காருன்னா ஜிவி பிரகாஷ். இந்த படம் கொஞ்சமாவது பாக்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஜிவி பிரகாஷ் தாங்க. அவர் மட்டும் இல்லைன்னா அந்த படம் பக்கா வேஸ்ட்டுங்க. இந்த படத்துல விசாலுக்கு ஒரு பிளாஷ்பேக் சீன் வருங்க, அதெல்லாம் பக்கா வேஸ்ட். இந்த படத்துக்கும் அந்த பிளாஷ்பேக்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. அது வச்சு ஆடியன்ஸோட உயிர் தான் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸை யாரும் பழி வாங்கணுமா, இந்த படத்துக்கு 2 டிக்கெட் போட்டு கூட்டு போங்க. வாழ்க்கையில உங்க பக்கம் வரவே மாட்டாங்க. முடிவா இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா தாங்க சொல்லுவேன். நீங்க யாராவது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு விசாலோட பழைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணி இந்த மாதிரினா படம் கொடுத்த ஒருத்தர் அப்படி பண்றாருன்னா நம்பவே முடியல. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.